மதுரை மாநகராட்சியில் அலுவலர்கள் இடமாற்றம். எஸ்ஐஆர் தேர்தல் பணியில் மாற்றமில்லை. கூடுதல் பணிச்சுமையால் பரிதவிக்கும் ஏஐஎஸ்ஐக்கள். அலைச்சல் மன உளைச்சலில் அதிகாரிகள் தவிப்பு. மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடக்கின்றன. இதற்காக தற்போது பணியில் உள்ள வார்டு உதவி இளநிலை பொறியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பில் கலெக்டர்களுக்கு கண்காணிப்பாளர் பணி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு கண்காணிப்பாளருக்கு கீழ் 10 பிஎல்ஓக்கள் எனப்படும் ஓட்டுச்சாவடி நிலைய அலுவலர்கள் உள்ளனர். ஒரு வார்டில் 12,000 முதல் 13,000 வரையான வாக்காளர் விவரம் குறித்து விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பான பணிகள் தற்போது மாவட்ட தேர்தல் அலுவலரான கலெக்டர் பிரவீன்குமார் தலைமையில் மாநகராட்சியில் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர்களான மண்டல உதவி கமிஷனர்கள் மேற்பார்வையில் நடக்கிறது. இந்நிலையில் மாநகராட்சி பொறியியல் பிரிவின் சில ஜேஇக்கள் வார்டு பணிகள் மாற்றப்பட்டன. இதையடுத்து பழைய வார்டிலிருந்து புதிய வார்டுகளுக்கு மாறிய அலுவலர்கள் அங்கு வழக்கமான பணிகளில் ஈடுபட்டாலும் எஸ்ஐஆர் பணிகளை பழைய வார்டுகளுக்கு சென்று மேற்கொள்ள வேண்டியுள்ளது. ஏற்கனவே பல லட்சம் ரூபாய் செலவில் புதிய செயலி உருவாக்கியும் புகார்தாரர் ஓரிடத்திலிருந்து அளிக்கப்படும் வாட்ஸ்அப் புகார்களுக்கு எளிதில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தவிக்கும் நிலை உள்ளது. இதற்கிடையே எஸ்ஐஆர் பணியும் கூடுதல் சுமையாக உள்ள நிலையில் பணியிட மாற்றம் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மாநகராட்சி அலுவலர்கள் கூறியதாவது: மழைக்காலம் பாதாள சாக்கடை பராமரிப்பு, குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட வழக்கமான வார்டு பணிகள் தினமும் சவாலாக உள்ளது. இதற்கிடையே எஸ்ஐஆர் பணியும் கவனிக்க வேண்டியுள்ளது. இந்த சூழலில் இடமாற்ற நடவடிக்கை பெரும் சவாலாக உள்ளது. உதாரணமாக, பழங்காநத்தம் வார்டு அலுவலர் புதூர் வார்டுக்கு மாற்றப்பட்டால் அவர் புது வார்டில் வழக்கமான பணியுடன் பழங்காநத்தம் வார்டில் எஸ்ஐஆர் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலகம் சென்று சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி அலுவலர்கள் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற நிலையில் தினம் அலைந்தால் எந்த பணியையும் முழுமையாக பார்க்க முடியாது. எனவே அலுவலருக்கான டிரான்ஸ்பர் நடவடிக்கையை மாநகராட்சி நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது மாற்றப்படும் வார்டில் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளும் வகையில் தேர்தல் நடத்தும் அலுவலரான கலெக்டர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்.